சற்று முன் கள்ள ஓட்டு போட்ட இவிஎம் மிஷின்கள் சிக்கியது. பாஜக வெற்றி செல்லாது, நீதிமன்றம் கொடூர உத்தரவு. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அடைந்த வெற்றி என்பது திருட்டுத்தனமானது என்று பகிரங்கமாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் மக்களாட்சி மரபை குழி தோண்டி புதைக்கும் செயல்களுக்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கும் என்கிற சந்தேகத்தை இது எழுப்புகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக பயன்படுத்தி கொண்டு பாஜக தனது வெற்றிகளை அடைந்து வருவதாக ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார். போலி வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்தல், வாக்காளர் வாக்குப்பதிவை உயர்த்துதல், பாஜக வெற்றி பெற வேண்டிய பகுதிகளில் போலி வாக்காளர்களை சேர்த்தல், அதன் பிறகு அதற்கான ஆதாரங்களை மறைத்தல் போன்றவற்றை மேட்ச் பிக்சிங் மாதிரி செய்கிறது பாஜக என்று மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார் ராகுல் காந்தி. இதனை ஆதாரபூர்வமாக இன்னமும் தேர்தல் ஆணையம் மறுக்கவில்லை. இப்போது 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே முறைகேடுகள் நடந்துள்ளது என்று ராகுல் காந்தி சொல்கிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மோசடி நடந்துள்ளது, அதற்கான ஆதாரங்களை தனது கட்சி விரைவில் வெளியிடும் என்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பேசிய ராகுல் காந்தி தெரிவித்தார். கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு குறுகிய பெரும்பான்மையை பெற்றுத்தரும் நோக்கத்துடன் மோசடி செய்யப்பட்டதாக அவர் சாடியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது வாக்காளர் பட்டியலில் பேரளவில் மோசடி செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை காங்கிரஸ் கண்டுபிடித்திருப்பதாக தெரிவித்தார் ராகுல் காந்தி. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் சட்ட மாநாட்டில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி வாக்கு திருட்டுக்கான ஆதாரம் தங்களிடம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் முறை பற்றி நான் சமீப காலமாக பேசி வருகிறேன். 2014 முதலே தேர்தல் முறையில் ஏதோ தவறு இருப்பதாக எனக்கு சந்தேகம் இருந்து வந்தது. குஜராத் பேரவைத் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றதில் எனக்கு சந்தேகம் இருந்தது. நாங்கள் இதை பற்றி பேசும்போதெல்லாம் மக்கள் ஆதாரங்கள் எங்கே என்று கேட்டார்கள். பின்னர் மகாராஷ்டிரா மக்களவைத் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆனால் 4 மாதங்களில் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் நாங்கள் படுதோல்வி அடைந்தோம். 3 வலிமையான கட்சிகள் திடீரென மறைந்துவிட்டன. உண்மை என்னவென்றால் இந்தியாவில் தேர்தல் முறை ஏற்கனவே இறந்துவிட்டது. மிக குறைந்த பெரும்பான்மையுடன் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார் மோடி. 15 இடங்களில் மோசடி செய்யப்படாமல் இருந்திருந்தால் அவர் இந்தியாவின் பிரதமராக இப்போது இருந்திருக்க மாட்டார் என்று பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. அவரது குற்றச்சாட்டுகள் சாதாரணமானவை அல்ல, சாமானியர் சொன்ன குற்றச்சாட்டுகளும் அல்ல. ஆக 2024 தேர்தல் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வர தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக பல்வேறு சதி மோசடி செயல்களை செய்துள்ளது என்ற குற்றச்சாட்டு இந்திய பொதுவெளியில் பரவிவிட்டது. இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியாக வேண்டும். பொத்தாம் பொதுவாக அல்ல, தொகுதி வாரியாக பதில் அளிக்க வேண்டும். வாக்காளர் சேர்க்கை முதல் நீக்கம் வரை ஒவ்வொரு தொகுதியாக பதில் அளிக்க வேண்டும். தேர்தலின் போது பல தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையை பல மணி நேரம் நிறுத்தி வைத்துவிட்டு திடீரென்று அறிவித்தார்கள். இந்த மர்மங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்று ஆவேசமாக கூறினார் ராகுல் காந்தி. இந்த நிலையில்தான் கடந்த முறை நடந்த தேர்தலில் வாக்கு செலுத்திய மெஷின்கள் எங்கே இருக்கிறது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. அந்த மெஷின்கள் சிக்கினால் உறுதியாக இதற்கான ஆதாரம் முழுமையாக கிடைக்கும். அப்படி ஆதாரம் கிடைத்தால் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும், பிரதமர் மோடி பதவி விலகுவார் என்ற பேரதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் சற்று பதற்றமடை வைத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.